இந்தியாலலாம் வந்து ஈஸியாக சாம்பியன் ஆகிட்டு போயிட்டு இருப்பேன். 2 ஒலிம்பிக்ஸ் டைம்லயும் பெஸ்ட் பாக்ஸர் நான். ஆனால் நான் போல. லக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸிங்ல. என் லைஃப் கேரியரே போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆயிடும். தனியாக போய் உட்காந்துருவேன். ஓன்னு கத்துற மாதிரி இருக்கணும். தமிழ்நாடுல இருந்து இந்தியாவுக்கு ஃபைட் பண்ண ஒரு பாக்ஸிங் லெஜெண்ட் ஆனா ஒலிம்பிக்ஸ்க்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஏவி தேவானந்த் சாரோட ஸ்டோரி. 1986ல இருந்து 1996 வரைக்கும் இந்தியன் நேஷனல் சர்க்கியூட்ல டாமினேட் பண்ண ஒரு பாக்ஸர். 4 டைம்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பாக்ஸர்னு அவார்ட் வாங்கியிருக்காரு. இந்தியன் ஆர்மியோட டாமினன்ஸ் இருந்த டைம்ல சவுத் இந்தியால இருந்து வந்து அந்த டாமினன்ஸை பிரேக் பண்ண ஒரு பாக்ஸ். சப் ஜூனியர்ல இருந்து சீனியர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரைஸ். இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணார். இவரோட ஜேர்னி மெடல்ஸை பத்தி மட்டும் இல்லை. 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணின பையனுக்கு 26 வயசு வரை பாக்ஸிங்ல இருந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனா இவ்வளோ கன்சிஸ்டண்டா டாமினேட் பண்ண ஒரு பாக்ஸர் அவர் கரியர்ல பிக்கெஸ்ட் ஸ்டேஜ் ஒலிம்பிக்ஸ். 2 முறை சான்ஸ் வந்தும் போக முடியும். என்ன நடந்துச்சுன்னு கேளு. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ எங்களுக்காக பண்ணதுக்கு. ஆடியன்ஸ்க்கு நீங்க யாரு என்னன்னு உங்களோட ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறீங்களா? தேவானந்த், இன்டர்நேஷனல் பாக்ஸர், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? பாக்ஸிங் உங்க லைஃப்குள்ள எப்போ வந்துச்சு? 1986 நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். பார்ன் பாக்ஸர். ஓகே. ஸோ நான் 86ல ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆனேன். ஓகே. கண்டினியூ 96 வரைக்கும் சாம்பியனாகவே இருந்தேன். சூப்பர். 96 அப்புறம் இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் பாக்ஸ். ஓகே. நீங்க பிறந்ததே பாக்ஸர் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா கோச்? எந்த வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் லைக் கையில கிளவுஸ் எடுத்தீங்க, இல்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? அது என்னன்னா, என் ஃபாதர் வந்து ஃபுல்லா என் பிரதர்ஸ் எல்லாமே பாக்ஸர்ஸ். ஓகே. ஸோ அதனால சைல்ட்லயே பாக்ஸிங் பேசிக்கா இப்படிதான் அடிக்கணும் அப்படிதான் அடிக்கணும் பேசிக்கா கத்துக்கல. நாங்களாம் நேச்சுரலாக பாக்ஸிங் பார்த்து தான் பார்த்து அப்படியே கேம் அந்த அவங்க ட்ரைனிங் பண்ணுறது அந்த இதை பார்த்து நேச்சுரல் பாக்ஸிங். இப்போ லெஃப்ட்னா இப்படி அடிக்கணும், ரைட்டுனா இப்படி அடிக்கணும், அதெல்லாம் இல்லை. லெஃப்ட் ரைட் அது நேச்சுரலாக கேமே வந்து நேச்சுரல் கேம் வந்து. ஓகே. ஸோ அது பாண்ட்லேயே வந்தது, அது பிளட்லேயே எனக்கு கேம் இருந்தது. சூப்பர். ஸோ அது ஈஸியாக இருந்தது எனக்கு பாக்ஸிங் போட. ஈஸியாக நான் சாம்பியன் ஆகிட்டேன். இந்தியாவிலலாம் வந்து அனாவசியமாக ஈஸியாக சாம்பியன் ஆகிட்டு போயிட்டு இருப்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி இருக்கும். 5 இயர்ஸ். அதுலேருந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து லைக் கம்ப்ளீட் பண்ணீங்க? எவ்வளோ வருஷம் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். 26 வரைக்கும் நான் பாக்ஸிங் போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் லெஃப்ட் பாக்ஸிங். அதுக்கப்புறம் இன்ஜூரிஸ் நானா விடல, நிறைய இன்ஜூரிஸ். வேற வழியில என்னால பண்ண முடியாது. அதுக்கு மேல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல 10 வருஷம் ஃபுல்லா டாமினேட் பண்ணீங்க அப்படின்னு. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாக்ஸிங்கோட சீன் எப்படி இருந்துச்சுன்னா, ஆர்மி தான் அப்பெல்லாம். ஆர்மினா ஒரு பெரிய மாஸ். அவங்க வருவாங்க, 12 வெயிட் கேட்டகரி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் 12 வெயிட் கேட்டகரிஸ். அதை பிரேக் பண்ணோம் நாங்க வந்து. சூப்பர். ஆர்மி வந்து அப்போ வந்து ஆர்மி டாமினேஷன் ஃபுல்லாவே இருக்கும். 12 வெயிட் கேட்டகரிஸ்ல 12 கோல்டு மெடல்ஸ் இருக்கும். சில்வர் எல்லாரும் எடுப்பாங்க, சில்வர் பிரான்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நான் கோல்டு எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல சப் ஜூனியர்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க அப்படிச்சாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சப் ஜூனியர்ஸ். அப்போ சப் ஜூனியர் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த பாக்ஸிங் சப் ஜூனியர்ல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து கிராஸ்ரூட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சது வந்து அந்த பாக்ஸர்ஸ் வந்து நல்லா வந்துட்டே இருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய தர்மேந்தர் யாதவ், இது மாதிரி நிறைய பாக்ஸர்ஸ், ஃபாரூக், அது மாதிரி நிறைய பாக்ஸர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த குட்டி வயசுல அந்த சப் ஜூனியர் வயசுலேயே சாம்பியன் ஆகினே வந்தவங்க சீனியர்ல வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா ஆர்மியில் எங்களுக்கு அந்த ஆர்மி யாரு இது யாருன்னு தெரியாது. ஈஸியா போய் ஹேண்டில் பண்ணோம். அவங்கள நாங்கள் ஈஸியாக வின் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 86ல தான் ஆக்சுவலாக என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த 10 இயர் டாமினன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கோச். 86ல பாம்பே நேஷனல் சாம்பியன் சப் ஜூனியரில். அதுக்கப்புறம் அடுத்த இயரு சண்டிகர் சப் ஜூனியர் சாம்பியன். அதுக்கப்புறம் ஷிலாங் சாம்பியன் ஆனேன். ஷிலாங் வந்து மேகாலயா ஷிலாங்கில் வந்து கோல்டு மெடல் அங்கே வந்து சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் ஷிம்லா சீனியருக்கு வந்துட்டேன். ஓகே. ஜூனியர் ஒரு வருஷம் தான் போட்டேன். சீனியர் வந்துட்டேன். சீனியர் ஷிம்லாவில் 1 இயர் போட்டேன். அதுலேயும் சாம்பியன். ஜம்ஷெட்பூர் சாம்பியன், ஹைதராபாத் சாம்பியன், அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் சாம்பியன், பெங்களூர் சாம்பியன். இதுலேயே இந்த 8 நேஷனல் சாம்பியனில் 4 டைம்ஸ் பெஸ்ட் பாக்ஸர் வாங்கியிருக்கேன். சூப்பர். ஸோ
அது அது வந்து ஒரு 12 வெயிட் கேட்டகரிஸ்ல அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சவுத் இந்தியன் போய் அங்க போய் ஒரு பெஸ்ட் பாக்ஸர் வாங்குறான்னா அது சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன். ஸோ நீங்க இப்போ வந்து நான் ஒரு ரெகுலரான பாக்ஸர் இல்ல, நான் வந்து ஒரு சீரியஸ் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நான் 86லயே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். 86 சாம்பியன் ஆனேன் பாரு. அப்பவே நான் என் மனசுல கான்ஃபிடென்ட் ரொம்ப இதாயிட்டேன். ஸோ என்னை வந்து யாரும் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு நான் சாம்பியன்ன்றது ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கேம்ப் போனேன், நேஷனல் கேம்ப் போனேன். நேஷனல் கேம்ப்லேயே ஈக்குவலாக எல்லாரு மேலேயும் நல்லா போடுவேன் பாக்ஸிங். ஸோ அப்போவே நான் ஒரு அதான் அதுலேயே பெஸ்ட் இருப்பாங்களே கேம்ப்ல, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வருஷமே சாம்பியன் பெஸ்ட் பாக்ஸரும் வாங்கிட்டேன் சப் ஜூனியர். சூப்பர். அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு மெயின் காரணம் என்ன? மெயின் காரணம் நம்மளோட ஸ்கில்லு தான். ஃபைட்டர் வந்து எப்பவுமே சக்ஸஸ் பண்ண மாட்டான். ஒரு ஃபைட்டர் வந்து ஸ்கில்ல இருக்கிறவன் தான் சக்ஸஸ் ஆகும். இப்போ எல்லா சாம்பியன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கில்டா இருக்கிறவன் தான் சாம்பியன் ஆகும். ரொம்ப ரக்கடா போய் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஸ்டான்ஸும் பண்ண முடியாது. ஒரு வாட்டி சாம்பியன் ஆகும், நெக்ஸ்ட் டைம் வேற ஒருத்தர் ரக்கடா வந்து அவனை வச்சிருவான், இல்லை ஏமாத்திடுவாங்க. அவனை ஸ்கில்டா இருக்கிறோம். ஸ்கில்டு தான் என்னோட ஸ்கில்லு தான் ஃபர்ஸ்ட், என்னோட ஸ்கில்லு தான் பெஸ்ட். சூப்பர் கோச். இந்த நேஷனல் லெவல்ல இவ்வளோ வருஷம் கன்சிஸ்டண்டா நீங்க இருந்ததுக்கு காரணம் உங்க ஸ்கில்ஸ்ன்னு சொன்னீங்களா, அதோட சேர்த்து கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும். கரெக்டா? நீங்க ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? லைக் எவ்வளவு நாள் ட்ரெயின் பண்ணுவீங்க? அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு செஷன் பண்ணுவீங்க? ரெகுலர் ட்ரைனிங். ஒரு வாட்டி சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் அது நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இனிமேல் தோக்க கூடாது. அப்போ நான் முதல் இருந்தது ஒரு தேவானந்த், அதுக்கப்புறம் 3 தேவானந்த் ஆயிடணும். அப்போனா என்ன அர்த்தம்? நிறைய ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடும், செக்ஷன்ஸ் அதிகமாகிடும். அப்போ ஒரு வாட்டி சாம்பியன் ஆயிட்டா ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி. அது ஒரு வாட்டி சாம்பியன் ஆயிட்டா விடவே கூடாது. அடுத்த நேஷனல் அதே மாதிரி சாம்பியன் ஆகணும். ஒரு நேஷனல் சாம்பியன் ஆயிட்டு அடுத்த நேஷனல் தோத்துட்டு திருப்பி அதெல்லாம் அது அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்காது. அதனால என்னை வின் பண்ணக்கூடாது, இந்தியாவில் நான் தான் சாம்பியனாக இருக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. சூப்பர் கோச். இப்போ அப்படியே இந்த நேஷனல்ஸை தாண்டி போவோம். நீங்கள் இந்தியன் கேம்ப் போனீங்க, இந்தியாவை போய் ரெப்ரசென்ட் பண்ணீங்க, அண்ட் இன்டர்நேஷ்னலில் மெடலும் வாங்கினீங்க. கரெக்டாக? எந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் மெடல் வாங்கினீங்க அண்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி. இந்தியா வர்சஸ் ரஷ்யா 90ஸ்லேயே போட்டேன். ஓகே. அப்புறம் வேர்ல்ட் கப்பில் வந்து ரிசர்வ்ல இருந்தேன். வேர்ல்ட் கப் 90 வேர்ல்ட் கப்பில் ரிசர்வ்ல வச்சிருந்தாங்க. நம்ம ஜூனியர் அப்போ. அதுக்கப்புறம் ஏஷியன் ஒரு இன்விடேஷன் டோர்னமெண்ட், ஏஷியன் இன்விடேஷன் டோர்னமெண்ட், அதில் பிரான்ஸ் எடுத்துட்டோம். அப்படியே தொடர்ந்து சவுத் ஏஷியன் கேம்ஸ் ஸ்ரீலங்காவில் போட்டேன். அதுக்கப்புறம் டாக்காவில் ஒரு சவுத் ஏஷியன் கேம்ஸ் போட்டேன். ஒரு சென்னையில் ஒரு சவுத் ஏஷியன் கேம்ஸ், அது கோல்டு எடுத்தேன். அது 2 சில்வர். அப்புறம் ஒரு ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஒன்று பிரான்ஸு, ஒரு சைனா இன்விடேஷன் ஒன்று போட்டேன், அதுவும் பிரான்ஸு. சூப்பர். அந்த மாதிரி நிறைய மெடல்லாம் நல்லா வந்தது. பட் என்னோட ஃபோக்கஸ்டு என்னன்னா, எனக்கு அப்போ வந்து ஐடியாவே இல்லை நான் இது ஒலிம்பிக்ஸ் போகணும், நான் ஒரு ஏஷியன் கேம்ஸ் போகணும். அந்த டைம்ல எந்த டைம்ல எனக்கு கை நல்லா இருக்கோ அந்த டைம்ல நான் எந்த டோர்னமெண்ட் இருக்கு அது போயிடுவேன். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப சொன்னீங்கல்ல ஒலிம்பிக்ஸ் பத்தின்னு, அது அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீமாவே இல்ல அப்படி? அப்போ அந்த மாதிரி நான் ஃபோக்கஸ்டே பண்ணல. அப்போ எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது, அடப்பாவே நம்ம தப்பு பண்ணிட்டேன். நான் ஒலிம்பிக்ஸ் மெடல் எடுக்கிற மாதிரி எல்லாம் அப்போ பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, என்கிட்ட இருந்தது. ஆனா நான் அந்த கரெக்டான டைம்ல இன்ஜூரிஸ் நிறைய இருந்தனால என்னால போக முடியல. ஆனா உங்களை ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபையிங் போனேன். ஃபர்ஸ்ட் குவாலிஃபையிங் போனேன். இன்ஜூரி, எனக்கு 2 கை உடைஞ்சு போச்சு. சோ நான் வந்துட்டேன். செகண்ட் குவாலிஃபையிங்க்கு எனக்கு அதான் இன்ஜூரினால நான் போல. எனக்கு ரிசர்வ்ல இருந்தான் பீஸ்ட், நரேந்தர் பீஸ்ட். அவன் நேஷனல் சாம்பியனோட இல்ல, அவன் ஒலிம்பிக் குவாலிஃபைட் ஆயிட்டான். அந்த இன்ஜுரி வந்து உங்களை ஸ்டாப் பண்ணப்ப லைக் ஹவு டிட் யூ ஃபீல்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைஃப் கேரியரே போயிடுச்சு. 2 கையை நம்பி தான் நான் இருந்தேன். 2 கையும் ஒழிஞ்சவன அப்புறம் நான் இருக்கும். மென்டலி அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ரொம்ப ஃபீல் ஆயிடும். தனியா போய் உட்காந்துருவேன், போன்னு கத்துற மாதிரி இருக்கணும். அப்புறம் அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அங்க போ இங்க போன்னு அனுப்பிச்சாங்க. நாங்க வந்து தனியா வருவேன், பட்டியாலால இருந்து தனியா வருவேன் டெல்லிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இல்ல, கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிச்சு அந்த டைம்ல.
பட் எனக்கு நான் நல்லா ஓடி விளையாடி நான் ஒரு மாதிரி இருந்துட்டு திடீர்னு இந்த கை ஃப்ராக்சர், இந்த கை உடைஞ்சது, திருப்பி இந்த கை உடைஞ்சது. ஸோ அப்படியே விட்டுட்டேன். லக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. யாராக இருந்தாலும் லக்கு ஃபேவர் பண்ணாதான் நீங்கள் ஒலிம்பிக்ஸ் போகிறது வர்றது எல்லாம். கண்டிப்பாக சாம்பியன் ஆகுறது அது உன்னோட டேலண்ட். ஆனால் ஒலிம்பிக்ஸ் போகிறது வந்து அவங்களோட டேலண்ட்லாம் இல்லை, அது லக்கு தான். அந்த இயர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிற வருஷம் வந்து நான் பெஸ்ட் பாக்ஸர், 91 பெஸ்ட் பாக்ஸர், 92 பெஸ்ட் பாக்ஸர், 93 பெஸ்ட் பாக்ஸர், 95 திருப்பி ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது 96 அதுலேயும் பெஸ்ட் பாக்ஸர். 2 ஒலிம்பிக்ஸ் டைம்லயும் பெஸ்ட் பாக்ஸர் நான். ஆனால் நான் போகல. லக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸிங்கில். எவ்வளவோ பெரிய பாக்ஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்காது. உங்க கோச் யார் கோச்? எனக்கு சிரஞ்சீவின்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஜூனியர் நேஷனல் சாம்பியன் ஆன ஷில்லாங்ல. அப்புறம் தமிழ்நாடுக்காக தான் விளையாடுறேன். சப் ஜூனியர் 2 சப் ஜூனியர் தமிழ்நாடுக்காக விளையாடுறேன், ஒரு ஜூனியர் வந்து தமிழ்நாடுக்காக விளையாடுறேன். அந்த ஜூனியர் சாம்பியன் ஆனோடனே சிரஞ்சீவி சாய் நம்ம கேம்ப்ல இருக்கேன். அப்போ சிரஞ்சீவி சார் அங்கே வராரு. அவர் என்ன பண்றாரு, ஏய் தேவாவான்னு சொல்லி எங்க கூப்பிடுறாரு ஹாஸ்டல் சாய் ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுல வந்து ஹைதராபாத்ல இருக்கு ஹாஸ்டல். அதுக்கு என்ன கூப்பிடுறாரு. சரி, என்ன அங்கிருந்து நேஷனல் கேம்ப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அங்க ஜாயிண்ட் அங்கேயே அந்த டெல்லியிலேயே சாய்க்கு கனெக்டிங் இருக்கும். ஸோ டெல்லி இதுலயே நான் சைன் ஆகுறேன், ஹைதராபாத் எனக்கு போஸ்டிங் போடுறேன். ஸோ அங்கேருந்து ஹைதராபாத்தில் சாயில் இருந்தேன். அப்போது எனக்கு சிரஞ்சு சார் தான் கோச். ஸோ அவர் கூட தான் இப்போவும் ட்ராவல் பண்ணுறேன் இருக்கேன். அதுக்கப்புறம் ரயில்வேஸ் வந்ததுக்கப்புறம் தேவன் அவர் தான் கோச். ஓகே, ரயில்வேஸ் 91 தேவன் சார் கிட்ட வந்துட்டேன். ஸோ 91 தேவன் சார் அவர் தான் கோச். அந்த 96 வரைக்கும். அப்புறம் இந்த கியூபன் கோச் பத்தி கியூபன் கோச்னா இந்தியன் கேம்ப். ஓகே, ஆனால் இந்தியன் கேம்ப்ல தான் எங்களுக்கு டிராவலிங் இருந்தது நிறைய நாள். ஸோ அதனால அங்கேயே எங்களோட கேரியரே இந்தியன் கேம்ப்லயே முடிஞ்சிருச்சு. 10 இயர்ஸ் அங்கேயே தான் இருந்தோம். சும்மா ஒரு 10 days 15 days வருவோம், வந்துட்டு ரிட்டர்ன் போயிடும். ஒரு ஃபைட்டரா அச்சீவ் பண்ண முடியாத அந்த ஒலிம்பிக் ட்ரீம் அங்கேயே முடியல. இன்னைக்கு அவர் கோச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட கோல் அவர் ஸ்டூடெண்ட்ஸை ஒலிம்பிக் கோல்டு அடிக்க வைக்க. அதை அச்சீவ் பண்ண என்ன பண்ற நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.